ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை தான் இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன் ரெலி சாரி ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம். அவன் என்னோட ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் நான் இந்த ஹவுஸில் உங்கள் சன்னாக இருப்பேன், இல்லை ஜொங்கு கூட ஹஸ்பண்டாக நாங்கள் ரெண்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸையே ஃபோர்ஸ் பண்ணுறாரு, மிரட்டுறாரு. இந்த மாதிரி மிரட்டுறதை பட்டுட்டு ஜொங்குக்கு ஷாக் ஆகி அப்படியே எப்போ பாரா இந்த மாதிரி பாட்டான். அவனை பற்றிட்டு அவனுக்கு நல்லா தெரியும்ல. அவன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டானா ரெண்டு மூவ் ஆன் ஆக மாட்டான்ங்கிறது உனக்கும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரீ பண்ணிவிடு. அந்த பர்சன்ட் எப்படி உள்ள என்ட்ரு ஆனனோ அதே மாதிரி இங்கேருந்து தானாகவே வெளியே போக வச்சிடலாம். அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணி அவனுங்கிருந்து போக வச்சிடாட்ட அப்படிங்கிற மாதிரி டேயோட டாக்டர் டேயோட மாமா அப்படி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா ஏன்டா அங்கே இந்த மாதிரிலாம் கோவப்படுற? இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா? எதுக்கு கூட பேசுகிற? சரி 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 நாங்கள் எதுவும் பேசலை. நீ ரூமுக்கு போ, அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டேயோட மாமா சொல்லிட்டு கேட்டு ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ஜொங்கு கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமா கட்டவும் சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஜிமீனா கரெக்டாக டேயோட மாமா பக்கத்தில் வந்து நின்னா, நீ தானே அங்கேருந்து அவனை வில்லேஜுக்கு கூப்பிட்டு போனேன்? ஆமாம் ஆண்டி, என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனேன்? எப்படி கூட்டிகிட்டு போகிறனோ அப்படியே கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட விட்டுருவேன்னு சொன்னேன் ஆண்டி. இப்போ நீ எப்படி கொண்டு வந்து விட்டுருக்க ஆண்டி? நல்லா பாருங்கள், ஸ்டெப் ஏறிட்டே எவ்வளோ அழகாக போகிறான்ட்டு. அவனுக்கு எங்கேயுமே அடிப்படலை, அவனுக்கு எதுவுமே ஆகலை. எங்கள் ஹவுஸ்லேருந்து எப்படி வெளியே போனானோ அப்படியே திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் சுகாவுக்கு ஒரே சிரிப்பு. என்னாமா சமாளிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணபடி ஜிமினாவை சுகா நோட் பண்ணான். ஓ, தப்பிக்கிறடா நினப்பா? இல்லை ஆண்டி, நான் சொன்னதுடா கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். டேக்கு சின்னதாக கூட அடிப்படாத அளவுக்கு, டேயோட ஹெல்த் இஷ்யூவில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராத அளவுக்கு ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் என்ன டவுட்டாக திங்க் பண்ணி கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்ருக்கீங்க? நீங்களே பாருங்கள், டேக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்ட்டு. மச்சா டாய் சொல்லுங்கள் அங்கிள் ஆண்டி. அவனை ஏன்டா கூப்பிட்ற? நான் டேட்டை கேட்டு உங்ககிட்ட சொல்லதுக்கு தான். சரி, இப்போ உன்கிட்ட எதையும் பேச முடியாது. அந்த ஜொங்குக்குங்கிற அந்த பசண்டை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு அப்புறம் உனக்கும் அந்த டேக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே நீ உன் ஹவுஸுக்கு பழையா ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நான் அங்கேருந்து கிளம்பிடுவேனுங்கிற மாதிரி, வா சுகா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அங்கேருந்து போனால் நம்ம சுகாவுமே ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி போகிறாரு. இப்போ கரெக்டாக பெட்ரூமில் தான் டேயோட மாம் கரெக்டாக டேயோட ரூம் கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னா ஜொங்குக்கு கரெக்டாக பெட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜொங்குக்கு வந்து பெட்லேயே உட்கார மாட்டேங்கிற மாதிரி டேட்டை ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. என்ன உனக்கு பிரச்சனை? இதில் உட்கார அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸஸாக இருக்குடா. எல்லாமே நம்ம ஜொங்குக்கு வியாடான மூமெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜொங்குக்கு பார்த்துருக்க கூட மாட்டார். இது எல்லாமே டேயோட ரூமில் ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு மாடலில் வியாடாக இருக்கிற அந்த மூமெண்ட், ஜங்குக்கு வியடாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு அதில் உட்காரனா அதில் உட்கார மாட்டேங்கிறாரு, சோஃபாவில் உட்காரனா அதில் உட்கார மாட்டேங்கிறாரு, சேரில் உட்காரனா அதுலேயும் உட்கார மாட்டேங்கிறாரு. சரி பெட்லேயாவது உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுந்தான்னு சொன்னாலும் பெட்லேயே உட்கார மாட்டேங்கிறாரு. எல்லாரும் நான் டஸ்ட் ஆக்கிருவேனுங்கிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத கேட்டு அப்படியே ஜொங்குக்கு பெட்டில் புஷ் பண்ணபடி ஜொங்குக்கு மேலே அப்படியே ஓவராகவும் ஜொங்குக்கு அப்படியே ஷாக்கிங்கில் டேயோட செஸ் அப்படியே புஷ் பண்ணபடி, என்ன பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுற ஹஸ்பண்ட்? என்கிட்ட என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை நோட் பண்ணா, நீ தானே பெட்டில் உட்கார மாட்டேன்னா அதான் நான் உன்னை ஸ்லீப் பண்ண வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட அப்படி சாஃப்டாக ரப் பண்ணபடி கிஸ் பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக வர அந்த மாதிரி வந்தான். இதுக்கு மேலே அந்த பர்சன்ட் பக்கத்தில் இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மாம் அப்படியே அந்த ரூமை விட்டு மூவ் ஆனாக்கி மேனேஜருக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கால் பண்ணால் இந்த மாதிரி ரப் பண்ண பொசிஷன்லேயே ஜொங்கு கூட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே புஷ் பண்ண ட்ரை பண்ண ஜொங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி லாக் பண்ண பொசிஷன்லேயே அந்த லிப் லாக் ரொம்ப லாங்காக போமா. இந்த மாதிரி கிஸ் ரொம்ப லாங்காக போகிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு அப்புறம் நம்ம பண்ணுற மூமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவார்.
கிஸ் பண்ண அந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கோட ஷார்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு பாடியை ரப் பண்ணபடி ஷார்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டாம். டேயோட மொபைலுக்கு மேனேஜர்ட்டு கால் வருது. இந்த மாதிரி கால் வேண்டாம் நம்ம டே தான் அப்படியே ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகி பெட்டில் உட்கார்றாரு. இந்த மாதிரி உட்காந்தா ஜங்குக்குமே ரொம்ப ஷாக் ஆகி, ஐயோ என்ன இவர் என்ன இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்துட்டாரு. டே ஜங்குக்கா என்ன டக்குன்னு எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணபடி எல்லாத்துக்கும் ஓகே பண்ணபடி கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பெட்டில் இருந்து எழுந்து ஓடிடலான்ங்கிற மாதிரி ஜங்குக்கு பெட்டை விட்டு இறங்கி மூவ் ஆனாக ட்ரை பண்ணுவாரா. இந்த மாதிரி போகிற ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி டே அவரோட டைஸ்லேயே உட்கார வைக்கிறாரு. எங்கே போகிற கால் பேசிகிட்ருக்கேன் அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை கிரிப்பாக லாக் பண்ணபடி, சொல்லுங்கள் மேனேஜர், எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? தேவையில்லாத டைட்டில் தான் டிஸ்டர்ப் பண்ண கால் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவா, மேனேஜர் தான் அதர் கண்ட்ரியில் உங்களோட கம்பெனிலேருந்து தான் கால் பண்ணுறேன். எனக்கு நல்லா தெரியுது நீ எந்த கம்பெனிலேருந்து கால் பண்ணுறேன்ட்டு. எதுக்கு கால் பண்ண அந்த மட்டும் சொல்லு. பாஸ், இந்த பிளேஸில் ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாமே, அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேப்பர்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. யார் எடுத்தானுங்கிறது தெரியல. அப்புறம் எங்கள் கம்பெனிலையும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்னால் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு தெரியல. டேடுக்கு கால் பண்ணேன். டேடு அதர் சிட்டியில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அப்புறம் ஏதோ ஒரு மீட்டிங்காகவும் கிளம்புறாராம். இந்த பிளேஸ்க்கு யாராவது ஒரு பர்சன்ட் வரணும். அதான் நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். கம்பெனியில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எம்ப்ளாயிஸு யார் இந்த மாதிரி பண்ணானுங்கிறது தெரியல. எம்ப்ளாயிஸ்க்குலேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி டேயோட மாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை பர்ஃபெக்டாக மேனேஜர் பேசுகிறத கேட்டு கம்பெனியில் ப்ராப்ளமாம், டெண்டருக்கான பேப்பர்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை பொறுமையாக பெட்டில் உட்கார வச்சபடி டே அப்படியே எழுந்து, ஓகே நான் இப்போவே அந்த பிளேஸ்க்கு வர அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணபடியே நம்ம டேடம் அவரோட லக்கேஜில் கொஞ்சம் அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் அவனுக்கு தேவையான திங்ஸஸ்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சபடி அந்த மொபைலில் ஜிமினாவுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் இப்போ ஜிமினா சைடை தான் கட்டுது. ஐயோ, வில்லேஜில் தான் என் பேபி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஆனால் இப்போ நம்ம ஹவுஸ்க்கு வந்துட்டோம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண யாருமே இல்லை ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே ஜிமினாவை பேக்கப் பண்ணபடி கிஸ் பண்ணபடியே நம்ம ஜிமினா கிட்ட ரொமான்ஸ் பண்ணபடி ஷார்ட்டாக ரிமூவ் பண்ண போனோம். டிஸ்டர்ப் பண்ண டேயோட கால் என்ட்ராகுது. டே கால் பண்ணுறான், சுகா விடு அப்படிங்கிற மாதிரி சுகாவை லைட்டாக மூவ் ஆன் பண்ணபடி மொபைல் எடுத்தான். ஜிமின், இப்போவே நான் அதர் கண்ட்ரிக்கு போகிறேன், நீ என் கூட கிளம்பி வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அதர் கண்ட்ரிக்கா, என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பர்சனல் செக்யூரிட்டி ஜிமினாடா அந்த மூமெண்ட்டுக்கு டே சுகா நான் அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணால், இந்த டேயை என்னன்னு சொல்ல, அவள் இப்போ தானே மேரேஜ் பண்ணிட்டு வந்தான், அவன் ஒய்ஃப் கூட க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிட்ட விட்டுவிட்டு ஏன்டா அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறானோ, இரு நீ ஜங்குக்கிட்ட இதே மாதிரி ஏதாவது க்ளோசிங் மூமெண்ட்டில் இருக்க சொல்ல எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே சாபம் கொடுத்துட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி சாபம் கொடுக்குறது மட்டுமும் கேட்டா டே என்னடா அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டான். டேய் சுகா வாயை மூடுறா, அவனும் காலை கட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சுகாவோட மவுட்லேயே அடிக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி டே சைடாக காட்டுனா டே எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வரவும் ஜங்குக் அப்படியே பயத்துலேயே டே நோட் பண்ணா, எங்கே பாரு பேபி, நான் ஒர்க்குக்காக வெளியே போகிறேன், இதுதான் நம்மளோட ரூம், நீ இங்கே இருந்துக்கோ, உனக்கு எல்லா ஒர்க்கும் எல்லா ஹெல்ப்பும் மேடு பண்ணுவாங்க சரியா, நான் குயிக்காகவே ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துருந்தேன், பயப்படாத. இந்தா இது என்னோட மொபைல், ஓகே இது ஏன் மொபைல், பத்திரமா ஹேண்ட்ஸில் வச்சுக்கோ, நான் ஜிமினாக்கிட்டேருந்து நான் உனக்கு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட மொபைலில் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இதை வச்சு நீ எனக்கு கால் பண்ணி பேசலாம், நான் உனக்கு இதில் கால் பண்ணுறேனுங்கிற மாதிரி மொபைலில் ஹேண்ட்ஸில் கொடுத்தவே கேட்டுலையே டே ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் பிக்கிஸ் பண்ணபடி லக்கேஜ் எட்டபடியாக ஹவுஸை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி வெளியே போனால் நீ திரும்பி வர சொல்ல இந்த ஜங்குக்கு இங்கே இருக்க மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் வில்லத்தனமாக நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ வீமின் 2 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக ஃப்ளைட்டில் ஏறி அதர் கண்ட்ரிக்கே கிளம்பிட்டாங்க. இப்போது நம்ம ஜங்குக் சைடை தான் காட்டுது. ஜங்குக் அப்படியே
டேயோட ரூமில்டா டே கொடுத்த மொபைலே பார்த்துட்ருக்காரு. இது ஏன்னா இந்த மொபைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது மொபைலா அப்படிங்கிற மாதிரி டங்குக்கு டெலிஃபோன் தான் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூட மாட்டார். இந்த மாதிரி ஃபோனை பார்த்துட்டு இதை போய் ஃபோனுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக அதே ரூமுக்குள்ளே டேயோட மாம் என்ட்ராகி என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டக்குன்னு நம்ம ஜொங்குக்கு பயத்துலையே பெட்லேருந்து எழுந்து அந்த மாதிரி எழுந்துக்கிட்டா. என்னாச்சு என்னாச்சு ஆண்டி, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ப்ராப்ளமே நீடாண்டா, மொத்த ப்ராப்ளமும் நீடான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணி என் சொன்ன மொத்தமாக மயக்கி உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த? என்னடா பண்ண அவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜொங்குக்கு ரொம்ப வேட்ஸாலேயே ஹேட்டாக திட்டுறாங்க. ஜொங்குக்கெல்லாம் இந்த வேட்ஸ்லாம் கூட கேட்கக்கூட முடியல. லியாவோட மாமாவோட ரொம்ப மோசமாக டேயோட மாம் நடந்துக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டுக்கு ப்ளீஸ் ஆண்டி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் ஒன்றும் உங்கள் சன்னுக்கிட்ட க்ளோஸாக வரல பேசலை, அவர் தான் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்னோடய மேரேஜ் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லலானுங்கிற மாதிரி வேண்டாம். வாய மூடு. ஒரு பூர் பர்சனாக இருந்துக்கிட்டு அதுவும் ஒரு வில்லேஜில் ஃபேமிலினாலே யாருன்னு தெரியாத ஒரு பிளேஸில் சிங்கிள் பர்சனாக இருந்துட்டு ஏன் சன்னை மேரேஜ் பண்ணி இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பிளேஸ் அந்த பர்சனோட சன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரிச்சாக இருக்கலான்னு திங்க் பண்ணிட்டானே. என் சன்னை இந்த மாதிரி உன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்து நீயே மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி மொத்த ட்ராமாவும் பண்ணனுங்கிற மாதிரி ரொம்ப கோவத்தில் பயங்கரமாக டேயோட மாம் திட்டுனா, இல்லை ஆண்டி அந்த மாதிரிலாம் இல்லை ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவர் என்னை சேவ் பண்ண திங்க் பண்ணார், அது மட்டும் இல்லை அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் தான் சொன்னார், நான் எதுவுமே சார்கிட்ட பேசலைங்கிற மாதிரி சொல்லவும் மவுத்து முழுக்க சாருங்கிறேன். பின்ன எப்படிடா அவன் ரிங் போட சொல்ல உன் ஃபிங்கரை நீட்டுனேன், அந்த ரிங்கை மண்டல கலாட்டு அப்படிங்கிற மாதிரி ரிங்கை கலாட்ட சொன்னான். டேய் மிரட்டினது தான் ஜங்குக்கு ஞாபகம் வருது. இந்த ரிங்கை நான் கலட்ட பார்ப்பறேன், இது ஜஸ்ட் ரிங்குடா, நீங்கள் சும்மாடா லீக்கிட்டு என்னை சேவ் பண்ணதுக்கு இந்த ரிங்கை போட்டிங்க, இது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வில்லேஜில் இருக்க சொல்லியே இந்த ரிங்கை கலட்டி போட ட்ரை பண்ணியிருப்பார். அப்படி ட்ரை பண்ண சொல்ல நம்ம டீ தான் ஜங்குக்கு ரிங்கை கலட்டுனா ரிங்கை ஃபிங்கர்ஸை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம டேயே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ரிங்கை வச்சே இருட்டி இருப்பார். அது நம்ம ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸு ஹேண்ட்ஸு ரெண்டுமே பயங்கரமாக வலிச்சிருக்கும். என்ன பண்ணுறீங்க டேயாங் வலிக்கிட்டு டேயாங் ஃபிங்கரை விடுங்க டேயாங் வலிக்கிட்டு டேயாங் ரிங்கை வச்சு அப்படியே அழுத்தாடிங்க டேயாங் வலிக்கேங்கிற மாதிரி டேயோட செஸ்ஸில் நம்ம ஜங்கு பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பார். ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம டே பெயினை கூட்டுருப்பார். அந்த ரிங்கை ஃபிங்கர்லேருந்து கலட்ட விடாத அளவுக்கு இந்த மாதிரி 10 மினிட்ஸ் கழிச்சு ஹேண்ட்ஸை விட்டோம். வலிக்கிட்டு எவ்வளோ ரெடிஸ் ஆயிடுச்சு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தேம்பி நம்ம ஜொங்கு கழுதுருப்பார். இந்த மாதிரி அழுதுட பாட்டுட்டு என்ன திமிருந்தா, நான் பக்கத்தில் குட்டுக்கலாட்டாக இருக்க சொல்லிக்கே மேரேஜில் ஒன்றும் இல்லை வெத்த ரிங்குன்னு நான் உனக்கு போட்டால் அதுக்கு பேர் வெத்த ரிங்கு உன் ஹேண்ட்ஸ்லேருந்து கலண்டுச்சு, அந்த ஃபிங்கரே உனக்கு இல்லாத அளவுக்கு நான் கட் பண்ணி டூர் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிரட்டி இருந்துருப்பார். அந்த இப்போ டிங்காகி மாட்டேன், நான் ரிங்கெல்லாம் கலட்ட மாட்டேன் என்னெல்லாம் கலட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி பயமுட்டுன அந்த பயத்தில் ரிங்கை கலட்டுடாங்கிற மாதிரி டேயோட மாம் நம்ம ஜொங்குக்கு அடிக்கக்கூட ஆரம்பிச்சிருவாங்க. கலட்டுங்கிற மாதிரி சொல்லவும் கலட்ட முடியாதுங்கிற மாதிரி டேயோட அம்மா மடிக்கிற அடியை வாங்கின பொசிஷன்லேயே க்ரை பண்ணிட்டு இருந்தா. டேக்கிட்ட இருந்து ஜங்குக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்துட்டு பட்டுட்டு உனக்கு அவன் மொபைல் வேற கொடுத்துட்டு போயிருக்கானா, அந்த மொபைலா அப்படிங்கிற மாதிரி மொபைலை உடைக்க போனால் டேயோட டாடு தான் என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு, மொபைலை கொடுத்துட்டு போனது ஒழுங்காக அவன்கிட்ட அவன் மொபைலை கொடு, அவன் காலை பிக் பண்ணலான்னு தெரிஞ்சான் அப்போ நம்ம போட்ட பிளான் ஒன்றும் இங்கே எக்ஸிக்யூட் ஆகாது, நேராக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடு சொல்கிறத கேட்டுட்டு டேயோட மாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்கி முதல்ல அவன் ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்கு கம்பி பொறுமையாக இருந்து ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ஃபேஸ்லாம் லைட்டாக வாஷ் பண்ணபடி டவலை வச்சு தொடச்சபடியே கரெக்டாக ஜொங்கு டேயோட மாம் முன்னாடி நிற்கவும் மொபைல் அப்படியே கொடுப்பாரா, அந்த மாதிரி கொடுத்தான். அந்த மொபைலை எப்படி பிக் பண்ணணுங்கிறது கூட நம்ம ஜொங்குக்கு தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு இதை கூட தெரியல உனக்கு
10 lakhs மொபைலு அப்படிங்கிற மாட்டி கோவத்தில் திட்டின பொசிஷன்லேயே அந்த கால் அட்டன் பண்ணபடி ஸ்பீக்கரில் அப்படியே டேயோட மாம் ஆன் பண்ணபடி ஜங்குக்கு பாட்டு நீட்டவும் ஜங்குக்கு பயத்திலேயே அப்படியே டேயோட மாமா பாட்டப்படி டே பேசுகிற டேயோட வாய்ஸை நோட் பண்ணுறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற? நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், ஃப்ளைட்டில் இன்னும் 2 minutesல ஏறிடுவேன். அது மட்டும் இல்லை ஜங்குக், என்னமோ தெரியல, உன்னை விட்டு ரொம்ப தூரமாக வந்த மாதிரி தெரியுது. ஆமாம், நான் கால் பண்ணி ஏன் பிக் பண்ண உனக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு? கால் பண்ண உடனே 2 minutesல உனக்கு பிக் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாரி மிரட்டு வர. அந்த மாதிரி மிரட்டுனா ஏற்கனவே அவங்க பேரண்ட்ஸ் மிரட்டுனதை பார்த்து பயந்துட்டு இருந்தவர் இவர் வேற காலில் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மிரட்டுறதை பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருந்துட்டு இப்போ நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ணோம் காட்டி கொடுத்தா அப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட மாம் மிரட்டவும், என்னாச்சு ஜங்குக், ஏன் உன்னோட வாய்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதாவது ப்ராப்ளமா என்ன அப்படிங்கிற மாதிரி டே கேட்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் வாய்ஸ் நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் சேஃபாக உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டால், ஜிமினாடா டே டைம் ஆயிடுச்சுடா, இன்னும் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஜிமினா டேயை பிடிச்சி திட்டின வேகத்திலே காலை கட் பண்ணிட்டு வாங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் அதர் கண்ட்ரியில் ரீச் ஆன அடுத்த செகண்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன்னா ஓகேயா, அடுத்த டைமில் நான் கால் பண்ண அடுத்த செகண்டை நீ பிக் பண்ணுற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ண வேகத்திலே டே அங்கேருந்து போனேன். டேயோட மாம்டா, இங்கே பாருடா, இந்த மொபைலை வேணால் உன் கூடையே கொண்டு போய், எனக்கு பிரச்சனை கிடையாது, இப்போவே ஹவுஸை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி உன்னோட வில்லேஜுக்கு போகணுங்கிற மாதிரி ஜங்குக்கை பாட்டு பேசவும், என்னால் முடியாது, நான் போக மாட்டேன், அவர் நாங்கள் இருந்து போனால் அப்புறம் என்னை பனிஷ் பண்ணுவார், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி டே மேலே இருக்க பயத்துலேயே நான் எங்கேயும் போக மாட்டேங்கிற மாரி சொன்னால், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் சன்னுக்கிட்ட எப்படி பேசணும், என்ன சொல்லி அவன்கிட்ட சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், அவன் என்னை உன்னை தேடிலாம் வரமாட்டான், ஒழுங்கு மரியாதையாக அந்த ரிங்கை கலட்டி போட்டுட்டு உன் வில்லேஜை பாட்டு கிளம்பு. அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நீ அந்த வில்லேஜ்லேயும் இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது அதர் பிளேஸ்க்கு போயிடு, இன்னொரு திருப்பு என் சனோட லைஃப்குள்ளே வரணும்னு திங்க் பண்ணனா உன்னை கில் பண்ணிடுவேங்கிற மாரி டேயோட அம்மா மிரட்டுனா, நீங்கள் என்னை கில் பண்ணாலும் பரவாயில்ல, டே இந்த பிளேஸுக்கு வரட்டண்டியும் நான் இந்த ஹவுஸை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், அவர் என்னை இந்த பிளேஸில் இருக்க சொல்லியிருக்காரு, நான் அவர் சொன்னதுக்கு ஓகே பண்ணியிருக்கேன், என்னால் அங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, நான் போகவும் மாட்டேன், கில் பண்ணுறதா இருந்தால் கில் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி ஒரு மாதிரி பிடிவாடம் பிடிச்ச மாதிரி ஒரு பிடிவாடம் பிடிச்ச பொசிஷனில் போக மாட்டேன், என்னை கீல் பண்ணுறா இருந்தால் கீல் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டேயோட மாம் ஓங்கி ஒரு ஸ்லாப்பு வைக்கவும் நம்ம ஜொங்கு கம்பி போய் கீழே விழுந்தா அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையும் ஒரு ஓல்டு மேடு நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா இந்த டேக்கு அறிவே கிடையாது, பேரண்ட்ஸை பற்றி மொத்தமாக தெரிஞ்சிருந்தோம், அந்த பையனை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திட்டுன பொசிஷனில் அந்த மேடு அப்படியே கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரு ஆகி, மேம் இப்போ நீங்கள் இந்த மெடிசன் போட வேண்டிய டைம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தா அந்த மேடையும் நம்ம டேயோட மாம் அடிக்கிறாங்க. இருக்கிற டென்ஷன் காணாது, மெடிசன் போடலாம் மறந்துட்டீங்கிற மாதிரி வந்து என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கியா, மெடிசன் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஒழுங்கு அங்கேருந்து விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேடை அடிக்கிறத பார்த்து ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி, எதுக்காக இப்போ அந்த ஓல்டு பர்சன்ட் அடிக்கிறீங்க, அவங்க உங்களை விட ஏஜ் அதிகமான பர்சன் மாதிரி தெரியுது, பாவம் அவங்களையும் அடிக்கிறீங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு பேசுனா, ஒன்றால் தாண்டா அந்த மேடை நான் அடித்தேன், ஒழுங்கு மரியாதை நீ ஹவுஸை விட்டு வெளியே போனால் அந்த மேடை நான் இன்னும் பனிஷ் பண்ணுவேங்கிற மாதிரி ஜங்குக்கு மிரட்டுவாங்களே. அந்த மாதிரி மிரட்டுனா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன், டே அவர் ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் டேக்கிட்டே நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஹவுஸை விட்டு நானே வெளியே போயிருந்தேன், என்னால் டே இந்த பிளேஸில் இல்லாமல் இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறத கேட்டு பார்த்துக்கிறேன், அவன் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே நான் படுத்துகிற டார்ச்சரை தாங்கிக்க முடியாமல் சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் இருந்து ஓடுறியா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமா அங்கேருந்து போனேன். ஜங்கு கம்படியே அந்த மேட்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு உங்களை பயங்கரமாக அடிச்சிட்டாங்களாம், அச்சோ சீக்ஸ் வேறு ரெட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கம்படியே ஏதாவது மெடிசன் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டாக பேசினபடி சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரப்பனப்படி பார்த்துட்டு இருந்தா, இங்கே ஜங்குக்கோட சீக்ஸே அவ்வளோ பெருசுக்கு வீங்கி போயிருக்குது, அந்த அளவுக்கு வீங்கி போயிருக்குது பார்த்துட்டு நம்ம மேடு தான்
உனக்கும் தாண்டா அடிபட்டிருக்குது, அது வந்து அதெல்லாம் எனக்கு வலிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த மேடுக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜங்குக்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கல, ஆஃப்டர்நூன் சாப்பாடு கொடுக்கல. ரொம்ப பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு கீழே போய் கேட்கையும் ரொம்ப பயமாக இருக்குது டேயோட பேரண்ட்ஸை பார்த்து. இந்த மூமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருமா, செம பசியில் ரொம்ப பசிலையும் ரொம்ப டயர்ட்னஸ்லையும் டேயோட பெட்லேருந்து ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா. கரெக்டாக அந்த பிளேஸில் இன்னொரு மேடு என்ட்ராகி உன்னை கீழே இருக்க மேம் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஒரு மாதிரி டல்லாடின பொசிஷனில் ஒரு லோன்லியான மூமெண்ட்லேயும் ஜங்குக்கு நேராக கீழே இறங்கி வேண்டாம், அந்த ஹாலை க்ளீன் பண்ணு, அடை க்ளீன் பண்ணு, இதை க்ளீன் பண்ணு, எல்லாத்தையுமே நீ பண்ணணும் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஜங்குக்குமே நம்ம அந்த பிளேஸில் வில்லேஜில் எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒரு ஒர்க்கானுங்கிற மாதிரி கேஷுவலாகவே பண்ண ஆரம்பிப்பார். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா அப்போ கூட டேயோட மாம் சும்மாவே இல்லை, எனக்கு அண்டை ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு வா, இதை ரெடி பண்ணிட்டு வாங்கிற மாதிரி கேட்குறதும். அந்த ஃபுட்டை நம்ம டேயோட மாம் சாப்பிடலாம் மாட்டாங்க, சும்மா ஒரு ஃபீட் மட்டும் எடுத்து வச்சுட்டு தூக்கி வீசுவாங்க. காஃபியை கொண்டு வந்துட்டு ஜங்குக்கோட ஃபீட்லேயே ஊட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை எந்த அளவுக்கு பெயின் படுத்தணுமோ அதை விட மோசமாகவே ஜங்குக்கிட்ட ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஜங்குக் ஹவுஸை விட்டு வெளியே போவான்ட்டு ஃபீட்லலாம் கொதிக்க காஃபி ஊட்டின மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் பெயினில் அப்படியே பெயின் தாங்க முடியாமல் கட்டுனாலும் வேறு காஃபி எட்டுவானுங்கிற மாதிரி காஃபி கப்பையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இந்த மாதிரி உடைக்கிறத பார்த்துட்டு ஜங்குக் பெயின்லேயே கரெக்டாக கிச்சனில் வந்து நின்னா டேட்டேருந்து கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தா இந்த மூமெண்ட்டை டேவோட மாம் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக கிச்சனுக்குள்ளே வந்து நின்று நோட் பண்ணுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நின்னா அங்கே இருக்கிற அந்த ஓல்டு மேடு தான் டேட்டை எல்லாத்தையும் சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு தான் அந்த காலை பிக் பண்ணபடி சொல்லுங்க டயாங். ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு இதோட 2 டைம்ஸ் கால் பண்ணனே, ஏன் பிக் பண்ணல? நைட்டு கூட கால் பண்ணேன், ஏன் பிக் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒவ்வொரு டைமும் டே கால் பண்ண சொல்லலாம். டேயோட மாம் ஜங்குக்கு பனிஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அதனால பிக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், மொபைலும் எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு நான் வந்து ஸ்லீப் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி மேட்ஸ் கூட சேர்ந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், நான் கவனிக்கல, மொபைல் ரூமில் இருந்துச்சு, அங்கே இருந்துச்சு, இங்கே இருந்துச்சுங்கிற மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸாக சொல்கிற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு வீடியோ காலுக்கு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு, கால் கட் ஆகி டிஃப்ரெண்ட் ஆகிட்டோ வருது ஆண்டி அப்படிங்கிற மாரி மேடை பாட்டு மொபைலில் நீட்டினா ஓ மை காட் பாஸ் வீடியோ கால் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி மேடு செலவும் டக்குன்னு அந்த மொபைலில் டேயோட மாம் வாங்கினா. ஏன்னா வீடியோ கால் வந்தால் இப்போ ஜங்குக்கு ஸ்லாப் பண்ண சொல்ல லைட்டாக சீக்ஸ்லாம் வீங்கிருக்கும்ல, ஃபோர்கட்டில் கூட லைட்டாக அடிபட்டுருக்கும்ல, அது ரெடிஸாக இருக்குது தெரிஞ்சிருங்கிறதுக்காக மொபைலை இப்படி வாங்கினா. ஜங்குக் பயத்திலேயே டேயோட மாமை நோட் பண்ணால் அவன்கிட்ட நீ வீடியோ காலே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி மொபைலில் பொறுமையாக வாங்கிக்கிறாரு. டேயுமே ஒரு 3 டைம் to 4 டைம்ஸ்க்கு மேலே வீடியோ கால் பண்ணுறாரு. ஜங்குக்கான பிக் பண்ணலை. பிறகு நார்மல் காலுக்கு வந்ததுக்கப்புறமா பிக் பண்ணால் எதுக்காக வீடியோ கால் வந்தால் பிக் பண்ண மாட்டாங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஓ அது வீடியோ காலா, அது எனக்கு எப்படி பிக் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்? நீ என்கிட்ட நடந்துக்கிறது, என்கிட்ட பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல ஏதோ ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. என்கிட்ட ஓப்பனாக சொல்லணுன்ட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், எதையாவது மறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் கிச்சனில் மேட்ஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேணா அங்கே இருக்க மேட் ஆண்டிக்கிட்ட கேட்டு பாறேன்னுங்கிற மாதிரி அந்த ஓல்டு மேட் ஆண்டி ஹேண்ட்ஸ்லேயே மொபைலை கொடுக்கவும் டேயோட மாம் நிற்கிறத பார்த்த பயத்திலேயே ஜங்குக்கு என் கூட தான் இருக்கிறான், அவன் என் கூட சேர்ந்து ஜாலியாக ஃபுட் எப்படி ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டுட்ருக்கான், அவன் நம்ம சேஃபாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே வந்து இந்த மேடை ரொம்ப நம்புவார். அந்த மூமெண்ட்டுக்கு சரி இந்த மேடே உண்மை தான் சொல்கிறாங்கங்கிற மாதிரி டேயுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மீட்டிங் இருக்குது, நான் மீட்டிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உனக்கு நைட்டு கால் பண்ணுறேன், கண்டிப்பாக நீ இந்த வீடியோ காலை அட்டன் பண்ணணும், வீடியோ கால் அட்டன் பண்ணலை ஆண்டி நீங்கள் அந்த காலை அட்டன் பண்ணி அவன் ஹேண்ட்ஸில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ண. ஜங்குக்கு நம்ம டேவோட மாம் நோட் பண்ணிவிட்டு எதையாவது இங்கே நடக்கிற மூமெண்ட் அவன்கிட்ட சொன்னான்னு வச்சுக்கோ,
அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாரி டேயோட மாம் பனிஷ் பண்ணி திட்டிட்டு போனேன். அந்த ஆன்ட்டிடா நீ பெசாட்டிக்கு உன்னோட வில்லேஜுக்கு போக வேண்டியதானடா, அங்கே போய் இரு அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மற்ற மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் ஜொங்குக்கோட லைஃப்பில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ங்கிறத எப்படின்னா சொல்கிறாரு. நான் அந்த பிளேஸில் அவரை மீட் பண்ணது ஒரு ஆக்சிடெண்ட்டான மூமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தார். ஆனால் அதே பிளேஸில் எனக்கு மேரேஜ் ஆகும்னு நான் திங்க் பண்ணலை. அவரோட கேரக்டர் ரொம்ப ரூடாக இருக்குது. அவங்க மாமி என்கிட்ட எந்த அளவுக்கு பனிஷ் பண்ணுறாங்கன்னா அவர் இங்கேருந்து நான் போகக்கூடாதுன்னு என்னை போக சொல்லக்கூட பனிஷ் பண்ணிட்டு போயிருக்காரு. நான் யாரை பார்த்து பயப்பட? டேயை பார்த்து பயப்படவா இல்லை அவங்க பேரண்ட்ஸை பார்த்து பயப்படவா? நீங்களே சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்ல நான் பார்த்த டேக்கும் இப்போ இருக்கிற டேக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னை பனிஷ் பண்ணியிருக்காரு. அவர் வரட்டுண்டி நான் ஹவுஸில் இல்லைன்னா என்னை இந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் யாரை பாட்டு இப்போ பயப்படுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அழுறத பார்த்துட்டு அந்த ஓல்டு ஆன்ட்டி தான் ஒரு மாதிரி பெயின் ஆகி ஜொங்குக்கு லைட்டாக ஹேக் பண்ண போயிடு. சரி சரி எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸ்க்கு வந்துட்டானா உனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரியும் ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசுனா அதேமாதிரி நைட் ஆகுது. ஜொங்கு கூட டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு, பெட்டில் உட்காந்துருக்காரு. ஃபுல்லாக மேக்கப்பு மேட்ஸை விட்டு போட விட்டுருக்காங்க டேயோட மாம். அவன் சீக்ஸில் ஃபோர்கட்லாம் அடிபட்டுருக்கிட்டு வெளியே தெரியக்கூடாது, ஃபுல்லாக மேக்கப் பண்ணுங்கள், அவன் பார்க்க பிரிட்டியாக தெரியணும். என் சன் எங்கே அவன் கஷ்டப்படுறது தெரியாதபடி நான் அவனை கவனிச்சுக்கிற மாதிரி அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி மேடை பாட்டு மிரட்டம். அதே மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வச்சுருந்தான். ஜொங்குக்கிட்டே என்னோட மாமா நோட் பண்ணால் அவங்ககிட்ட ஒழுங்காக பேசுகிறேன், உன் மாமா அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு எதையாவது சொன்னேன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு முன்னாடியே நின்னா கரெக்டாக வீடியோ கால் வருது. அந்த காலையும் பிக் பண்ணோம். ஜங்குக்கு இப்போ வேறு செம்மையாக மேக்கப் பண்ணியிருக்காங்களா, இன்னும் மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆகி ஜங்குக் நீ ஆடா இது என்ன 3 to 4 டேஸ்க்குள்ளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட, வில்லேஜ் பாயிலேருந்து சிட்டி பாயாக மாறிட்டியா? ஆனால் பட் ஜங்குக் எனக்கு இந்த லுக் பிடிக்கவே இல்லை. வில்லேஜ் பாயாக ஒரு லுக்கில் இருந்தெல்லாம் அதான் பிடிச்சிருக்கு. நீ ஏன் இவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி, உன்னோட ஃபேஸ்லேயே இவ்வளோ க்ரீம்ஸ் இருக்குது, இவ்வளோக்குள்ளே ஏன் மேக்கப் அட்டாச் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால் ஜொங்குக்கு பதிலே இல்லை. அது அது என்ன அது யார் உனக்கு இப்படி மேக்கப் பண்ணி விட்டான், யார் பண்ணா மாட்டல, நீயே இப்படி பண்ணிக்க சான்ஸே கிடையாது, யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நான் பண்ண சொன்னேன். அது வந்து இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் க்ரீம்லாம் அப்ளை பண்ணதை பார்த்தேன். எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கும் இந்த மாதிரி கோட்டிங் போட்டு அப்ளை பண்ணி விட்றீங்களா, இதெல்லாம் பண்ணி விட்றீங்களான்னு நானாக கேட்டேன். அவங்க எனக்கு ஓகே பண்ணி ரெடி பண்ணி விட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு ஆசையை காட்டலான்னு சொல்லிவிட்டு இப்படி வீடியோ காலில் வேண்டாம் நீங்கள் பிடிக்கலன்னுங்கிறீங்க, அப்போ பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஐயோ ஜங்குக்கா இந்த லுக்லேயும் பார்க்க நீ செம்ம பிரிட்டியாக இருக்கிற, ஆனால் எனக்கு அந்த ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த இதெல்லாம் நீ வேர் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீ ஓவராக மேக்கப் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி க்ரீம்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, என் நார்மல் பேபியாக என் முன்னாடி இருந்தால் மட்டும் போடுங்கிற மாரி இந்த மாதிரி நம்மகிட்டே ஒரே ஃப்ளிட்டியாகவே பேசினா டேவோட மாமுக்கு இரிட்டேட்டிங் ஆகி அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். ஜங்குக் டேவோட மாம் வெளியே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி டேயை நோட் பண்ணுவார். ஆனால் டேக்கு நல்லாவே தெரியுது ஜங்குக்கோட ஐஸ் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன்ட்டை நோட் பண்ணுறதும் நர்வஸில் இருக்கிறதும் பேச முடியாமல் பேசி திணறதும் எல்லாத்தையுமே நம்மகிட்ட நல்லா நோட் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட எதையுமே கேட்காம அப்படியே அந்த காலை கட் பண்ணுவார். அந்த மாதிரி கட் பண்ணால் ஜிமினாடா என்னடா என்ன பேபிக்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தா ஃபேஸ் ஏன் இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் சுகாவுக்கு உடனே கால் பண்ணவும் சுகா அந்த காலை பிக் பண்ணுவாரா. எனக்கு ஏதோ டவுட்டாக இருந்த மாதிரி தெரியுது, ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, எனக்கு என்னமோ என் பேரண்ட்ஸ் ஜங்குக்கு ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுது, நீ நெக்ஸ்ட் டேவே ஹவுஸுக்கு போகிற, அவன் என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணுற, அங்கே ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சா நீ உன்னோட ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிரு, புரியுதுல, எங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமினா கொஞ்சம் ஷாக் ஆனால் சுகாவுமே சரி ஓகேடா நான் நெக்ஸ்ட் டே உன்னோட ஹவுஸில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா சொன்னால் நெக்ஸ்ட் டே அதே மாதிரி சுகா ஹவுஸுக்கு வராரு.
நம்ம ஜங்குக்கை டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் சொன்ன மாட்டே இருக்கேங்கிற மாதிரி ஜங்குக்கை அவரோட ரூமுக்கு கூப்பிடவும் சுகா வந்துட்ட பாட்டோடையே டேயோட அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க ஜங்குக்கு மூமெண்ட்டுக்கு. ஜங்குக்கோட ரூமில் வந்து இருக்க மூமெண்ட்டுக்கு சுகாடா உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏன் டேட் அட்ரஸ் சொல்லவே இல்லை, சரி வா நீ எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வா ஹவுஸுக்கு போகலாம், நான் என்னோடய ஹவுஸில் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம டேவோட அம்மா அதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணி வச்சுருக்காங்க, இங்கேருந்து எங்கேயும் நீ போகக்கூடாது, நான் உன்னை டார்ச்சர் பண்ணேன், உன்னை கஷ்டப்படுத்தினேங்கிற மாதிரி நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுகாவே வந்து கேட்டாலும் சரி, இல்லை ஜிமினா கால் பண்ணி கேட்டாலும் சரி, யார் கால் பண்ணாலும் இங்கே நடக்கிறத சொல்லக்கூடாது, சொன்னால் அதுக்கப்புறம் தான் இருக்குங்கிற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது என்னோடய ஹவுஸ் மாதிரி தானே, நான் டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவரோட ஒர்க்கை குயிக்காக முடிச்சுட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்னெல்லாமோ சொல்லி சமாளித்து சுகாவையே வெளியே அனுப்பிடுவார். இந்த மாதிரி வெளியே அனுப்புனா சுகாகிட்ட கூட இங்கே நடக்கிற மூமெண்ட்டை தயவு செஞ்சு டேட்டை சொல்லாதீங்க, நீங்கள் டேட்டை சொன்னீங்கன்னா பிறகு ஹாரிக்கும் ஹாரியோட பேரண்ட்ஸுக்கெலாம் ப்ராப்ளம் வரும்,